இன்னைக்கான இந்த ஷார்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாங் டிரைவ் போறதுக்காக ஒரு 10 டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா செயின் லூப். நீங்க ஒரு டூர் போறீங்க இல்ல ஒரு லாங் டிரைவ் ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓட்ட போறீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் அதாவது ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே செயின் லூப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த செயின் லூப் வந்து ஃபுல்லா உங்க செயின் ஃபுல்லா அப்ளை ஆகி நல்லா லூப்ரிகன்ட் ஆயிரும். சோ வந்து நீங்க பைக்கை வந்து தொடர்ந்து க்ரூஸ் பண்றப்ப அது நல்லா ஃப்ரீயா போகும், இன்ஜினுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். செகண்ட் டிப் பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கண்டிஷன். நீங்க இன்ஜின் ஆயில் அந்த டிப்ஸ்டிக்கை எடுத்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அதோட தன்மையை கையில வச்சு பார்த்தாலே தெரியும். ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா கண்டிஷன் முடிஞ்சு நினைச்சோம், கொஞ்சம் லிக்விட் மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு அர்த்தம். அது உங்களுக்கு போக 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 ஒரு அனுபவத்தை நீங்களே செக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ இன்ஜின் ஆயில் கண்டிஷன் நல்லா இருந்தா மட்டும் லாங் டிரைவ் எடுத்துட்டு போங்க. மூணாவது டிப்ஸ் பாத்தீங்கன்னா டயர் பிரஷர். எப்பயுமே பாத்தீங்கன்னா கம்பெனில சஜஸ்ட் பண்ற டயர் பிரஷர் மட்டும் செட் பண்ணுங்க. இப்ப யூனிகான்ல பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி டயர் கனெக்ட் ஆகிற அந்த ராட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டயர் பிரஷர் எவ்வளவு வைக்கணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. வித் பில்லியன் வித்தவுட் பில்லியன் சொல்லி போட்டிருப்பாங்க. உங்க வண்டியில இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல தேடி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வண்டியோட ஓனர் மேனுவல்ல தேடி பாத்தீங்கன்னா டயர் பிரஷரோட அளவு கரெக்டா சொல்லிருப்பாங்க. அந்த பிரஷரை மட்டும் கரெக்டா வச்சு ஓட்டினீங்கனாலே உங்களுக்கு இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகாது, ஃப்ரீயா இருக்கும், மைலேஜ் நல்லா இருக்கும். ஃபோர்த் டிப் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க பில்லியன் கூட போறதை அவாய்ட் பண்ணிடணும் லாங் டிரைவ் போறப்ப. ஏன்னா பில்லியனை கூட்டு போனீங்கன்னா பைக்கோட இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகும், மைலேஜும் குறையும். இன்னொன்னு பில்லியனுக்கு உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ பில்லியன் அவாய்ட் பண்ணி நீங்க சோலோவா போனீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த டிஸ்டன்ஸை ஃப்ரீயாவே நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஃபிஃப்த் டிப், இது என்னோட அனுபவத்துல சொல்றேன். பின்னாடி நம்ம மாற்ற பேக் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருந்தாலோ இல்ல பேக் மாட்டி இருந்தாலே நம்ம சோல்டர் பொறுத்து ரொம்ப அழுத்தம். சோ அப்படி அழுத்துறப்ப நம்ம லாங் டிரைவ் போறப்ப ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ வந்து நீங்க பேக்கை வந்து பின்னாடி கட்டிருங்க, அப்படி இல்ல முன்னாடி டேங்க்ல வச்சிருங்க. ஹோல்ல போட்டுட்டு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு அது டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கும், லாங் டிரைவ் அச்சீவ் பண்ண முடியாது. சிக்ஸ்த் டிப் பாத்தீங்கன்னா நிறைய லோடு வந்து நீங்க வண்டியில ஏற்றிட்டு போக கூடாது. சோலோவா பண்ணீங்கன்னா நீங்க மட்டும் தான் போற மாதிரி இருக்கும். இல்ல வேற எங்கேயாச்சும் போய் நீங்க வந்து தங்குறீங்க வைக்கின்றப்ப உங்க ட்ரெஸ் மட்டும் 4 எடுத்துக்கோங்க. அதிகமான வெயிட்டோ லோடோ வந்து வண்டியில ஏற்றீங்கன்னா வண்டி இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகும், உங்களுக்குமே வந்து தாங்கி ஓட்டுறது கஷ்டமா இருக்கும். செவன்த் டிப்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆன பைக்கோ இல்ல ரீஒர்க் பண்ணி சரி பண்ண பைக்கோ நீங்க எப்பயுமே லாங் டிரைவ் போக கூடாது. ஏன்னா அதுல வந்து ஃபேக்டரி அலைன்மெண்ட் வந்து மிஸ் ஆயிருக்கும். கண்டிப்பா நம்ம என்னதான் ரெடி பண்ணி ஓட்டினாலும் அலைன்மெண்ட் மாறி இருக்கும். இதை எப்படி செக் பண்றதுன்னா நீங்க பைக்ல போயிட்டு இருக்கப்ப 2 கை விட்டப்ப வண்டி எந்த விதமான சேக்கு இல்லாம நேரா போகணும். லெஃப்ட் இழுத்தாலோ ரைட் இழுத்தாலோ அந்த வண்டி அலைன்மெண்ட் மாறி இருக்கும் அர்த்தம், உங்களுக்கு அது பிரச்சனை தான். சோ அந்த மாதிரி வண்டி ஓட்டி போறப்போ ஒரு பக்கம் வண்டி இழுத்துட்டு போகும், நீங்க அதை பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஓட்டுவீங்க. அப்படி தொடர்ந்து நீங்க லாங் ஓட்டிட்டு இருக்கப்போ உங்களுக்கு பாடி பெயின் ஆயிரும். சோ அந்த மாதிரி வண்டியை தவிர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷா அலைன்மெண்ட் நல்லா இருக்க வண்டியில நீங்க போறது நல்லது. எய்த் டிப்ஸ் பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்க 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்து போறது பைக்குக்கு ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கு நல்லது. யூனிகான பொறுத்தளவுக்கு 100+ தாண்டி போகும். பட் என்ன இருந்தாலும் நான் ஒரு 100 120 150 எப்படியுமே நான் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட் போவேன். அப்படி பண்ணா மேக்ஸிமம் ஆஃப் த கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா பைக்கும் பிரச்சனை இல்லாம நம்மளும் பிரச்சனை இல்லாம அச்சீவ். நைன்த் டிப்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, ரேஷ் ரைடிங் பண்ணக்கூடாது. நமக்கு பின்னாடி வரவங்க நம்மள வந்து ஓவர்டேக் பண்ண போறாங்க, நம்மள அவங்க வந்து ஓவர்டேக் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம சடனா ரைஸ் பண்ணியோ இல்ல பைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியோ ரேஷ் ரைடிங் பண்ணக்கூடாது. ஐசிசி பைக் நம்மள முந்தி போச்சுன்னா நம்ம அதை வந்து முந்தணும்னு எப்பயுமே நினைக்கவே கூடாது. நம்ம எப்பயும் போல பொறுமையா நம்ம என்ன ஸ்பீடு யூனிகான் எடுத்துட்டு 80 90ல க்ரூஸ் பண்ணி போவோம். சோ அதை மெயின்டைன் பண்ணி போகணும். யாருமே வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணி நம்மள வம்பிழுத்தாலோ நம்ம அதை பத்தி கண்டுக்காம ரேஷ் ரைடிங் பண்ணாம நீட்டா ஓட்டுறது ரொம்ப நல்லது. ஃபைனல் 10th டிப் பாத்தீங்கன்னா ரூல்ஸ். அதாவது என்ன சொல்ல வரேன்னா ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி பாஸ் லைட் யூஸ் பண்ணணும், ப்ராப்பரா ஹாரன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த நேரம் நம்ம வந்து பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கப்ப அலாட்டாவே இருக்கணும். எப்பயுமே விளாட்டுத்தனமா வண்டி ஓட்டுறது ரொம்பவே நல்லது கிடையாது. சோ நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டினால யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா இந்த 10 டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் லாங் டிரைவ் அச்சீவ் பண்றதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.